I was the first man to speak when Babri Masjid fell down. Okay. And that is not my business. They said, why are you talking? You're an actor. ఎందుకు మాట్లాడుతున్నావు? But I will. It's my country. ஐயரே, எனக்கு தாவத் ஆச்சுனா நஃபீஸா உன் பொறுப்பு. இதோ இவன் தான் பைரவ். Shut up. I am Chari. Are you from Gwalior unit? தமிழ் தான். அப்படியா? அந்த சோடா ஃபேக்டரியில ஒரு குட்டி பாகிஸ்தானி இருக்கான். அவங்ககிட்ட நிறைய துப்பாக்கி எல்லாம் இருக்கான். எங்ககிட்ட அவ்வளவு இல்ல. உங்ககிட்ட ஒண்ணு இருக்காம இருக்கா? இதோ. Very good. We are going to attack the soda factory. இல்ல வேணாம். Hey, Choto. Please do not go to the soda factory. There's nothing there. Just some old men and some women and children. And some people guarding them. Right. I will show you where they're hiding the guns. Chaji sir, சொல்லுங்க. ஏன் தம்பி பேர் பரத். ஒரு முஸ்லிம் பொண்ணை காதலிச்சுட்டு வீட்டுல இருந்து ஓடி வந்துட்டான். பேர் நஃபீஸா. அவனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லை. பைத்தியண்டா உனக்கு. அதனாலதான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுண்டு அலைகிறான். புத்தி சரியில்லாம மதங்கதான் மாறிட போறானே, அதுக்கு முன்னாடி ஆத்துக்கு வீட்டுக்கு கூட்டின்னு போலாமேன்ட்டு தான் நான் இங்க வந்தேன். படா படா போலாம். போய் அவன் பேரு அம்ஜத். சும்மா படவ ராஸ்கல். பரத் பரத் படா பரத். பரத்தா அம்ஜத்தான்னு அம்மனமாக்கி பார்த்தா தெரியும். லக்ஷ்மண் வேண்டா, அவமானப்படுத்த வேண்டாம். நஜத்தை சொல்றேன். நான் ராம் தம்பி தான். ஆனா பரத் இல்லை. என் பேர் அம்ஜத் அலி கான். And if you want, you can add a bath. அம்ஜத் ஐரா, போயிடுங்க, எல்லாரும் போயிடுங்க. எங்களை எங்க போய் சொல்றீங்க? இவங்க இது என்ன? இது நம்ம ஆட்களையே நீ அம்ஜத், ஜெய அம்ஜத். ஒன்னு ஓகே ஓகே. எங்க காட்டு. ஐயோ அப்புறம் அம்ஜத், இந்த வாட்டி ஒன்னாது. ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி எந்த பக்கம்? ஆஸ்பத்திரி எந்த பக்கம் நான் போறேன்? Right. Dr. Mani, what's happening? What's going on here? The Manika is very serious. Look, he can die talking to you. But he is the only man who can help us. We must know to avoid many more people getting hurt. Just 1 minute.
One more question, please. All right. Whatever you want to know, you ask him and get out. This is not your police station. Right, sir. All right. Mr. Amjad, Govardhan said that there was a Hindu man, Bhairav, with a gun. We could not get much out of him. Govardhan died. But he said you knew him. Will you please tell us about him? My brother. I know he saved your life. Mr. Ram, just a second. All eyewitnesses are dead. The Hindu mob has escaped. We have no other clue but Amjad. Mr. Amjad, do you remember Bhairav? Yeah, no. Dr. Mani, what is he saying? Mr. Amjad, Bhargav, இதுக்கு முன்னால பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னால நான் அந்த மிருகத்தை பார்த்ததே இல்ல. I only know Ram. My brother. He saved my life. சிறுபான்மையருக்கு எதிராக ஏதாவது இருக்குமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சிரிச்சுக்கிட்டு சொன்னேன், யாரை பார்த்து சிறுபான்மையர் என்று சொல்கிறீர்கள்? இந்தியாவில் வேண்டுமானால் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினராக இருக்கலாம், உலகத்தில் அவர்கள் பெரும்பான்மையினர் என்று சொன்னேன். இது உலகளாவில் எடுக்கப்பட்ட படம், உலகத்தில் பல பேர் பார்க்க வேண்டிய படம். அப்படி இருக்கும்போது அது எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாக்கி எடுக்கும் படமாக இருக்க முடியும்? வியாபார யுக்தியாக அது பிசகு, அதை நான் செய்ய மாட்டேன் என்று அவர்களிடம் சொன்னேன். அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. அப்பாஸ் வந்துட்டானா? அவர் இன்னும் வரலையே. ஏதாவது சொல்லணுமாண்ணே? இல்ல, அது அவங்க சரி, வந்த உடனே எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லு. சொல்றேன். சாரி, ரொம்ப லேட்டா. சாரி கிரிலாம் சொன்னா கோவம் வரும் எனக்கு, தெரியுதா? யா. குட் நைட். குட் நைட். சாப்பிட்டீங்களா? பிரியாணி இருக்கு, சூடு பண்ணட்டா? நான் செஞ்சதில்ல, அப்பாஸ் வீட்ல இருந்து வந்திருக்கு, ஹைதராபாதி பிரியாணி. சோறு, தண்ணி. உனக்கு தாகம் எடுக்கல? பாவம். நீ என்ன பெரிய சூப்பர்மேன் நினைச்சிட்டு இருக்கியா? பேரு தானே கேட்டேன். எதுக்கு அப்படி முரண்டு பிடிக்கணும்? நான் கேட்டது ஒரே ஒரு பேரு தான். ஒரு பேர் வேணும், தனுஷ்யவன்னு சொல்லு. அது ஒரு பேர் தானா? எனக்கு தெரியும். ஆரம்பத்துல நீதான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்த. அவனை காப்பாத்துறவங்களுக்காக இத்தனை அனுபவிக்கிறேன். சொல்லு, தனுஷ் யாரு? சொல்லு. அத சொன்னா உன்னை உன் குடும்பத்தை கொல்லாம விடணும். நீ என்ன திட்டினியோ சரியா புரியல. அதே திட்ட நான் உன்னை திட்டேன்னு வச்சுக்கேன். சேம் டு யூ. டைம் வீணா போயிட்டு இருக்கு. உன் சக்தி, சாமர்த்திய, இளமைய, லாயல்ட்டிங்கிற கண்ணுக்கு தெரியாத ஒண்ணுக்காக பலி கொடுத்துறாத. விசுவாசம் ஒண்ணு இருக்குன்னு ஜனங்க மறந்துட்டாங்க. தேசத்துக்காக ஒருத்தன் உயிரை கொடுத்தான்னா இன்னைக்கு நம்ப மாட்டாங்க. விசுவாசத்துக்கு மதிப்பில்லை. அது மட்டும் இல்ல, இங்க யாருமே இல்லை. யாருக்கும் தெரியாம சொல்லிட. தனுஷ் யாரு? ஒரு பேர், ஒரே ஒரு பேர். மூணு என்ன போற? And that's the end of the game. 1 2 என்னவ பொட்டுன்னு போயிட்டா?
கமல் கூப்பிட்டு நாசர் உங்களுக்கு வந்து நீங்கள் தொழுகை பண்ணுவீங்கல்ல? ஆமாம் சார் சொல்லுங்க. நான் பண்ணுறது கரெக்டாக இல்லையான்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாரு. ஒரு அந்த துண்டை விரித்து ஒரு தேர்ந்த ஒரு ரொம்ப காலம் ஒரு 50 வருஷமா ஒரு முஸ்லீம் பிராக்டிஸ் பண்ற மாதிரியே அவர் வந்து ஃபுல் நமாஸை வந்து எனக்கு பண்ணி காமிச்சார். வீட்டுல வேலைக்கு வச்ச காரணம் இருக்கு, மனிதாபிமானம் தான். அவன் முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல அவனுக்கு வேலை போயிடுத்து. அதனாலதான் நம்ம ஆத்துல வேலைக்கு வச்சேன். அவன் மிலிட்டரி ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்தான். ஐயோ, மிலிட்டரி ஹோட்டல்ல மாடு வெட்டிட்டு இருந்த போய் நம்ம ஆத்துல சமயக்கட்டுல. ஈஸ்வரா, நான் சொல்றேனே தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கும் அந்த பாட்ஷாவுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. அவன் மாடு வெட்டுறான் சமையலுக்காக. நீங்களும் அதே மாடை வெட்டித்தானே மணிப்பர்ஸ் ஷூன்னு பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ற. இன்னும் சொல்ல போனா அவன் வெட்டின மாடை விட உங்களுக்காக வெட்டப்பட்ட மாடுதான் ஜாஸ்தி. அது பிசினஸ். அவனுக்கும் அதானே பாவம். அட்லீஸ்ட் அவனாவது மாடு வெட்டி உள்ளூர்கார சாப்பிட கொடுக்கறான். நீங்க அதையே செருப்பா தச்சு வெளிநாட்டுக்காரர்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற. அதுல வந்து பணத்துலதான் அந்த வீடே கட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், உங்க பூஜை ரூம் உள்பட. ஆனா ஒண்ணு பாருங்க, 6 மாசமா அவன் பழைய தொழில விட்டுட்டான், சைவமாயிட்டான் உங்களுக்காக. ஆனா உங்களுக்காக இன்னும் மாடு வெட்டின்னு தான் இருக்கா. நான் இவ்வளவு எல்லாம் பேசுறேன்னு தயவு செய்து நீங்க என்ன சொல்றேன்? என்னால நம்பவே முடியலையே. பாட்ஷா முஸ்லிமா? அது மட்டும் இல்ல, நான் ஊமை நினைச்சிருந்தோம் இல்லையா, அதுவும் இல்ல. நல்லா பேசுவான். டேய், குழந்தை ஆசைப்படுறா இல்லையா, கொஞ்சம் பேசி காட்டுறா. நான் என்னப்பா சொல்றது, சண்முகி மாமி தான். போதும் போதும், உன்னை சொற்பொழிவு ஆட்ட சொன்னேன். ஐயோ, பாத்தேளாப்பா, மாமி என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பாத்தேளா? வாங்கோ. ஏன் மாமி போய் சொன்னேன்? நான் பொய் சொல்லல, அதே நேரத்துல நிஜமும் சொல்லல. இப்படி சாமர்த்தியமா பேசி சமாளிக்கலாங்கிற அபிப்பிராயமா? இந்த பாருங்க, ஏன் பொய் சொன்னேங்கிறத பொய் சொல்லாம சொல்லுங்க. Shut up. That's none of your business. என்னப்பா பேசுறேன்? 6 மாசமா ஒரு முஸ்லிம் சமைச்சிருக்கான். நம்ம ஆச்சாரமே போச்சு. அது கேட்கப்படாதா? இப்படி ஒரு அயோக்கிய தரத்தை பண்ணிருக்க இந்த வெக்கம் கிட்ட மாமி. நீ மட்டும் ஒரு 6 வருஷமா அந்த பாண்டியனோட தனி குடித்தனம் பண்ணிய, அப்ப எங்க போச்சு ஆச்சாரம்? ஐயோ, குழந்தை வையாதே. போதும் மாமி, நீங்க ஒண்ணு வக்காலத்து வாங்க வேண்டாம். நான் ஒண்ணு உங்க குழந்தை இல்ல, எங்க அப்பாவோட குழந்தை. நான் இப்ப அவர்கிட்ட தனியா பேசிட்டு இருக்கேன். யூ கெட் அவுட். Shut up. ஜானகி, மறுபடியும் மரியாதை எல்லாம் பேசுற. எனக்கு உங்க கூட பேச இஷ்டம் இல்ல. நீ உள்ள போ. போகல. நான் எதுக்குப்பா போகணும்? எனக்கு உரிமை இல்லையா? இது ஏன் வீடு இல்லையா? இல்ல, நீ உன் வீட்டை விட்டு தான் இங்க வந்திருக்க. இது ஏன் வீடு, ரெசிடென்ஸ் ஆஃப் விஸ்வநாதையர். போகல, போ. மாமி, செத்த நகர்ந்துக்கிறா. போடா, போங்கடா எல்லாரும். ஏய், நீங்கடா பைய தூக்கின்னு வெளில போற? இப்ப பேசலையே, எங்க போற? வீட்டுக்கு போறேன் சாமி. சி, உள்ள போய் சமயக்கட்டுக்குள்ள முன்ன மாதிரி வேலையெல்லாம் கவனி போ. இனிமே நீ இங்கதான்டா இருக்கணும். ஆனா சைவம் தான் சமைக்கணும். சாமி, मैं क्या बोलूं சாமி? ऊपर वाला भगवान நீதான் சாமி, என்ன மன்னிச்சிரு சாமி. எழுந்துரு, விடப்படா. சண்முகி, நான் இப்ப சுத்தமா மாறிவிட்டேன். பொறுமொழியோ? அண்ணா, 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 ஏன்னா இப்படி? இவர் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணாரு? இவரை போய் ஏன் கொன்னாங்க சொல்லுங்க அண்ணா. பாப்பாவை போய் ஏன் கொன்னாங்க சொல்லுங்க அண்ணா. எனக்கு இப்ப பாப்பா வேணும். நான் எது கேட்டாலும் கொண்டு வரேன்னு சொல்லிருக்கல. எனக்கு இப்ப பாப்பா வேணும். எனக்கு இப்ப பாப்பா வேணும். எனக்கு இப்ப பாப்பா வேணும்.
புரியல. முஸ்லிம் தீவிரவாதிகளை கொண்டிருக்க நீ ஹிந்து தானே? கரம்சந்த் ஹிந்து ஆர்ம்ஸ் டீலர் கொண்டிருக்கேன். அப்ப நான் முஸ்லிமா? இந்த இந்து முஸ்லிம் விளையாட்டு விளையாடிட்டே இருங்க. நான் என்ன அந்த இன்டர்நெட்ல ஒரு அமெரிக்கன் ரவுடி செய்தது மாதிரி ஏதோ சமுதாய உணர்வு இல்லாமல் ஏதோ விளையாட்டாக ஒரு கொக்கரிப்பா, அது ஜாதிய கொக்கரிப்பா நான் எப்படி சினிமா எடுக்க முடியும்? அதெல்லாம் பேச்சு சுதந்திரம் என்ற பெயரில் நாம் யாரையும் எதையும் சொல்லிவிட முடியாது என்பதற்கு பேருதாரணம் அந்த இன்டர்நெட்ல வந்த படம். அதையெல்லாம் பார்த்து கொண்டு கோபமும் பட்டுக்கொண்டு நான் அந்த சமூகத்தை சார்ந்தவனாக இல்லாத பொழுதும் நியாயமான கோபம் எனக்கு வரத்தான் செய்கிறது. அப்படிப்பட்டவன் தான் நல்ல கலைஞன் என்று நான் நம்புகிறேன். அதோடைய பிரதிபலிப்பு தான் என்னுடைய விஸ்வரூபம்.